ஹலோ வணக்கம், நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த உலகமும், இந்த உலகத்தில் இருக்கிற இசையும், இந்த உலகத்தில் இருக்கிற நல்லவங்களோட நல்ல எண்ணங்களும் உங்களை சந்தோஷமாகவும் நல்லாவும் வச்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த எபிசோட் இன்றைக்கி நம்ம பேச போகிற படம் அண்ட் ஆல்பம் ரெண்டுமே என்னுடைய மோஸ்ட் ஃபேவரேட். ராக்ஸ்டார். எனக்கு எந்த படத்தோட ரிலீஸ் டேட்டும் அவ்வளோ ஆணித்தரமாக ஞாபகம் இருக்காது. பட் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் ஞாபகம் இருக்குது. 11/11/11 அதான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட். ஆல்மோஸ்ட் 13 வருஷம் ஆகுது. ஸோ இன்றைக்கி ராக்ஸ்டார் ஆல்பம் பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். ராக்ஸ்டார் நாங்கள் ஆர்குட்லேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஃபேஸ்புக் போன டைமில் ஆர்குட்டில் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு ஃபேன் கிளப்ஸ்லாம். லைக் நாங்கள் யூஸ்வலாக ஹாரிஸ் ஃபேன்ஸ் கிட்ட பேச மாட்டோம், ரஹ்மான் ஃபேன்ஸ் கிட்ட பேச மாட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபுல்லாக யுவன் ஃபேன்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. பட் ஃபேஸ்புக் போகும்போது நிறைய மியூச்சுவல்ஸ்னால் த்ரூ கனெக்ட் ஆனோம். நிறைய குரூப்ஸ், யாஹூ குரூப்ஸில் இருந்து அப்படியே ஃபேஸ்புக் வந்தவங்க த்ரூ கனெக்ட் ஆனோம். ஸோ அப்படி கனெக்ட் ஆனதில் எனக்கு நிறைய ரஹ்மான் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸான டைம் அது. எஸ்பெஷலி டு நேம் ஃபியூ, ரஹ்மான் 360 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பேஜ் இருந்துச்சு. அருண் பரத் அவர் தான் பாட்டுக்காரன் பிளாக் எனக்கு பில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அவர். அப்புறம் ரவி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்கிற ரஹ்மான் ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருக்கிட்டையுமே அப்போ தான் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டு பேச ஆரம்பிக்கிறோம். இந்த டைமில் தான் கொஞ்ச நாளில் ராக்ஸ்டார் ஆல்பம் ரிலீஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் ராக்ஸ்டார் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு பெருசாக அதை பற்றி தெரியலை. ரஹ்மான் சேனலில் ஒரு நாதான் பரிந்தேவோட பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ ஒன்று இருக்கும். அந்த வீடியோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. முன்னாடிலாம் ஃபேஸ்புக்கில் ஒரு 4-5 பேர் ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அது உங்கள் ஃபீல்டில் டாப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அருண் பரத், ரவி ஏஆர்ஆர் அண்ட் 5 others ஷேர் திஸ் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் இருக்கும். அப்படி ஒரு நாள் நான் அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது தான் நாதான் பரிந்தே, நான் ஃபஸ்ட்டு ராக்ஸ்டார் ஆல்பமில் கேட்ட பாட்டு நாதான் பரிந்தே தான். அந்த பாட்டு கேட்ட டைம் ரொம்ப பயங்கரமாக ஞாபகம் இருக்குது. அந்த பாட்டு கேட்ட பிறகு இது என்ன படம், இது யார் நடிச்சிருக்கா, இது யார் டைரக்டர் அப்படின்னு தேட போகும்போது தான் தெரியும் இது இம்தியாஸ் அலியோட படம் அப்படின்னு சொல்லிட்டு. இம்தியாஸ் அலியோட சோச்சானாத்தா நான் பார்த்தது கிடையாது. பட் நான் அந்த படம் பார்க்கணுன்னே நான் நினச்சிட்டு இருந்தேன். ஜப் வி மெட் பார்த்துருக்கேன். ஸோ ஜப் வி மெட் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், அந்த டைரக்டர் பண்ண படம். பட் இது ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அப்படிங்கும்போது இந்த படத்தை நான் ஆப்வியஸாக பார்க்கணும் அப்படின்னு அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ தான் அந்த படத்தில் இருக்கிற மற்ற பாடல்களை நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் குன்ஃபயா குன் கேட்குறேன். குன்ஃபயா குன்னுமே இது எல்லாமே அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு பண்ண கான்சர்ட்டில் இருக்கிற வீடியோஸை தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இது எல்லாமே ரஹ்மானோட சேனலில் இருக்கும். நீங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸஸ் பாருங்கள். அந்த பாட்டு கேட்குறேன், எனக்கு வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு நாள் டக்குன்னு, அப்போல்லாம் சொல்லி வச்செல்லாம் ரிலீஸ் பண்ணல, இந்த ஆல்பம் டக்குன்னு ட்ராப் ஆகுது. ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆடியோ சிடி வாங்கி அந்த ஆடியோ சிடியை ரிப் பண்ணி ஒரு ட்ரைவில் போட்டு எனக்கு அனுப்பிச்சான். சரி கேட்க போகிறோம், வி ஆர் இன் ஃபார் அ ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஆல்பம் கேட்டது இன்னும் பயங்கரமாக, அது ஒரு ஆல்பம் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸாகவே ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான மெமரி. ஐ திங்க் அந்த ஆல்பமில் மொத்தம் 14 பாட்டுமே வேறு மாதிரியான ஒரு ஆல்பம் அது. இன்ஃபேக்ட் ராக்ஸ்டார் தான் இம்தியாஸ் அலி அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணணும்னு நினச்ச படம். இன்ஃபேக்ட் ஈவன் பிஃபோர் சோச்சானாத்தா அண்ட் ஜப் வி மெட் அவர் இந்த படத்தை தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போவே அவர் ரஹ்மான் கிட்ட கதை சொல்லியிருக்காரு. ரஹ்மானுக்குமே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவருமே எப்போ இம்தியாஸ் அலியை மீட் பண்ணும்போது இந்த படத்தை நீங்கள் எப்போ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாராம். அண்ட் they finally made this classic. இன்னொரு விஷயம் இருக்குது, நிறைய படங்கள் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பெரிய ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணது கிடையாது. நிறைய படங்கள் ஒரு 10-15 படம் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். பட் அந்த படத்தை லேட்டர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ், டாப் மோஸ்ட் ஃபேவரட் மூவிஸாக இருக்குது. அதில் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒன்று ராக்ஸ்டார் ஆப்வியஸ்லி, இன்னொன்று 1000ல் ஒருவன். இந்த 2 படமே என்னோடய ஃபஸ்ட் வாட்சில் எனக்கு இந்த 2 படமே பிடிக்கல. இந்த 2 படமே எனக்கு புரியலை, இது என்ன இது அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி இந்த 2 படமே ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் மூவிஸ், எஸ்பெஷலி ராக்ஸ்டார். இன்ஃபேக்ட் ராக்ஸ்டாரை நான் தேட்டரில் மிஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். அதை எப்படியாவது தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ரீலீஸ் ஆகிருக்க போது தேட்டரில் பார்க்கும்போது தான் ஓகே, கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ராக்ஸ்டாரில். எனக்கு ரொம்ப பிடிச்சது ராக்ஸ்டார்னில் நான் பொதுவாகவே நிறைய அதர் லாங்குவேஜ் சாங்ஸ் கேட்குறேன், அதர் லாங்குவேஜஸ் படம் பார்க்குறேன். ஸோ அதனால் எனக்கு லாங்குவேஜ் பேரியர் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நான் தெலுங்கு என்னால் புரிஞ்சிக்க முடியும், ஓரளவுக்கு பேச முடியும். மலையாளம் புரிஞ்சிக்க முடியும்,
பேச முடியும். கன்னடா டு an extent புரிஞ்சுப்பேன், பேச தெரியாது. பட் ஹிந்தி வந்து ஆப்வியஸ்லாக 2 வருஷம் நான் பஞ்சாபில் இருந்தேன். ஸோ எனக்கு ஹிந்தி பேச தெரியும், எழுத தெரியும், புரியும். பஞ்சாபியுமே வந்து பேச தெரியும், எழுத தெரியும், புரியும் யாராவது பேசினா. ஸோ லாங்குவேஜ் வந்து எனக்கு மியூசிக் கேட்குறதுக்கு ஒரு பேரியராக இருந்ததே கிடையாது. இன்னைக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இன்னைக்கு நான் வந்து ஒரு அரப் சாங் கேட்டேன். அந்த அரப் வந்து ரெகுலராக கேட்குற துபாயில் கேட்குற மாதிரியான ஹபீபி அந்த மாதிரி அரப் கிடையாது. இட்ஸ் அ ப்ராப்பர் அரபிக் ஃபோக் ஃப்ரம் லெபனான். எனக்கு ஒரு வார்த்தை புரியலை, பட் எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஐ வாண்ட் டு டூ மந்த்லி டிஸ்கவரிஸ் பற்றி ஒரு ஷோ எவ்ரி மந்த் நான் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதத்தில் நான் கண்டுபிடிச்ச பாடல்கள் இது எல்லாமே வந்து என்னோடய மியூசிக் டிஸ்கவரிஸ் வந்து மேக்ஸிமம் நடக்கிறது யூடியூப் மியூசிக்னாலையும் நான் பார்க்குற அதர் லாங்குவேஜஸ் சீரீஸ்னாலையும் தான். ஸோ அதையுமே நான் கம்பைல் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ லாங்குவேஜ் வந்து எனக்கு என்றைக்குமே ஒரு ஆர்ட்டை கன்சியூம் பண்ணுறதுக்கு பேரியராகவே இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஆல்பம் வந்து ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு வந்து இட்ஸ் ஆல் சவுண்ட்ஸ் அண்ட் மியூசிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். இந்த லிரிக்ஸ் வந்து அதர் லாங்குவேஜ் சாங்ஸ் கேட்கும்போது வந்து ஃபஸ்ட்டு லிரிக்ஸை வந்து நான் பெருசாக கன்சிடரே பண்ண மாட்டேன். எனக்கு இந்த சாங்கோட மெலடி, இந்த சாங்கோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது, என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்துதுங்கிறத பார்த்து தான் அடுத்து என்னுடைய இதுக்கு போகும். என்ன அது பயங்கரமாக பாதிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஓகே இதில் என்ன எழுதியிருக்காங்கங்கிற டீப்பர் மீனிங் போகணுன்னு சொல்லிட்டு பண்ணுவேன். ஏன்னா அது ஒரு வகையான ஒரு வரிகளை தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு புரிகிறத விட ஒரு காதலியோட சொல்லாத காதல் வந்து சொல்லாமையே இருக்கும்போது ஒரு அழகு இருக்குல்ல, ஒரு மௌனத்தில் அழகு இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு புரியாத லாங்குவேஜில் இருந்தாலும் அது ரொம்ப அழகு தான். ஸோ அந்த அழகை வந்து ரசிக்கிறதுல வந்து எனக்கு ஒரு தனிப்பெரும் போதை இருக்குது. அதனால தான் வந்து நான் அதை ஆசிட்டஸ் விட்டுருவேன். நிறைய பாடல்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணவே மாட்டேன். அந்த ஃபஸ்ட்டு அந்த எமோஷனாக, அந்த சாங்காக, அந்த சவுண்டாக, அந்த டோன் நமக்கு என்ன சொல்லுது, அது நம்மளை என்ன மாதிரியான ஃபீலில் வச்சுருக்குங்கிறத பார்த்துட்டு தான் ஓகே இது நம்ம பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கும்போது தான் நான் வந்து வரிகளுக்குள்ளேயே போவேன். அண்ட் ஐ சஜஸ்ட் யூ டு பி லைக் தட். நிறைய பேருக்கும் வந்து இது இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் நான் மீட் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேருமே அதை புரிஞ்சிக்கிறதுக்கான எஃபர்ட் எடுக்க மாட்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். மியூசிக்கை ஆஸ் இட் இஸ் அவங்க கன்சியூம் பண்ணிவிட்டு அது எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த ஃபீலிங்கில் ரிசைட் பண்ணுறதே ஒரு தனி அழகு தான். பட் கம்மிங் டு ராக்ஸ்டார் ஆல்பம், ஈவன் தோ ஒரு ஆல்பம் வந்து பயங்கர பேங்கரான ஆல்பமாக இருக்குது, அதோட பாடல்களை பயங்கரமாக எலிவேட் பண்ணுறது வந்து அந்த படம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ படங்களில் இருக்கிற நல்ல பாடல்கள் அந்த படங்கள் ஒழுங்காக போகாதனாலேயே அந்த பாட்டு வந்து பெருசாக ரீச் ஆகிருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் சுவாச காற்றை எடுத்துக்கோங்க. என் சுவாச காற்றை செம்ம ஆல்பம், அந்த ஆல்பம் ஃபுல்லாக நம்ம கேட்போம். ஆனால் அந்த படத்தில் இருக்கிற விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ ஒரு படத்துடைய பாடல்களை வந்து எலிவேட் பண்ணுறதுல மேக்ஸிமம் பங்கு வந்து படங்களுக்கு இருக்குது. இது வந்து இதே தான் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஊரில், ஏன்னா நம்ம வந்து நம்ம பாடல்கள் கேட்க ஆரம்பித்ததே வந்து படங்களில் இருந்து தான். ஸோ ஃபிலிமில் இருக்கிற பாடல்கள் கேட்டு தான் நம்ம வந்து பாடல்களை கன்சியூம் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் வி ஆர் டியூன்டு டு தேட். அப்படி இருக்கும்போது ஒரு படத்துடைய பாடல்களை வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணுறதோட சப்போர்ட் வந்து அந்த படத்துக்கு பெரும் பங்கு இருக்குது. ஒருவேளை ராக்ஸ்டார் படம் வந்து இந்த மாதிரியான ஒரு எமோஷ்னலான இல்லை ஒரு இந்த மாதிரி இம்பேக்ட் இல்லாத ஒரு படமாக இருந்துச்சுன்னா இந்த பாடல்கள் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்குமா, இவ்வளோ ரீச் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்ஃபுல் தான். பட் நீங்கள் கேட்கலாம், நிறைய மொக்க படத்தோட பாடல்களுக்குமே வந்து நல்ல ரிசப்ஷன் இருந்திருக்கே, அதையும் நல்லா ரிசீவ் ஆகிருக்கே அப்படின்னா ஒரு 10 எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா 10 எக்ஸாம்பிள் என்னால் இந்த மாதிரி சொல்ல முடியும். ஒரு சுமார் மொக்க படத்தில் இருக்கிற பாடல்கள் ரீச் ஆகாமல் போனதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. யுவனோட டிஸ்கோகிராஃபி எடுத்துக்கோங்க, நிறைய பாட்டு அப்படி தான். ஸோ அதை வந்து நம்ம ஒரு கம்பேரிசனுக்குள்ளே கொண்டு வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ராக் ஸ்டார் வந்து எனக்கு இனிஷியலாக கேட்கும்போது நான் சொன்ன மாதிரி நான் அந்த படத்தில் வந்து நாதான் பரிந்தை கேட்டேன், அதுக்கப்புறம் சட்டா ஹக் கேட்டேன், அதுக்கப்புறம் குன் ஃபயா குன் கேட்டேன். குன் ஃபயா குன் ஆல்மோஸ்ட் நம்ம யாருக்குமே ஹிந்தி தெரிலனாலும் தமிழில் ஆன்லைனில் இருக்கிற தமிழ் சமூகத்தினர் நிறைய பேர் வந்து குன் ஃபயா குன் கேட்டிருப்பீங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்து அந்த பாடலோட வரிகள் புரியலைனாலும் அந்த பாடல் நமக்கு கொடுக்குற ஒரு கம்ஃபர்ட், நமக்கு கொடுக்குற ஒரு ஆறுதல்னாலேயே அந்த பாட்டை நிறைய பேர் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. அண்ட் எனக்கு வந்து சட்டாஹக்கும் சரி நாதான் பரிந்தேவாக இருக்கட்டும், ரெண்டுமே எனக்கு கேட்ட உடனே ஃபஸ்ட் லிசன்லேயே வந்து ஒரு பயங்கரமான இம்பேக்ட். ஐ நோ ஐம் கோயிங் டு லவ் தீஸ் சாங்ஸ் அப்படின்னு பாட்டு ஸ்டார்ட் ஆன ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளேயே நான் டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் ஐ எண்டட் அவுட் லவ்விங் தோஸ் சாங்ஸ். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆல்பமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னால் வந்து தும் ஹோ தான்.
அதை மோஹித் சௌஹான் பாடியிருக்கிற விதமாக இருக்கட்டும், அதோட சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அந்த சாங்கை பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக அதை விஷுவலும் பண்ணியிருப்பாங்க. விஷுவல்ஸ் தாண்டி எனக்கு அந்த பாட்டு கேட்டேன்னா, ஐ ஜஸ்ட் வாக் இன் த என்னென்னு சொல்கிறது, அவங்க 2 பேரும் ப்ராகில் நடந்து வர ஒரு ஷாட் இருக்கும். அந்த ஷாட்டில் நானும் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும் அந்த பாட்டு. அண்ட் அந்த சாங்கில் இருக்கிற கோரஸ், அதில் இருக்கிற வெரி பியூட்டிஃபுல்லி பில்ட் சாங் அது. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் காம்போசிஷன்ஸ் ஆஃப் ஏஆர் ரஹ்மான். அண்ட் அந்த சாங் வந்து எனக்கு பயங்கரமாக என்னோடய மெமரிஸை கிண்டில் பண்ணிவிடும். பிகாஸ் ஐ ஹவ் ஷேர்ட் தட் சாங் அ லாட் வித் ஹர். ஸோ அதனாலேயும் அதில் ஒரு பிட்டர் ஸ்வீட் மெமரி இருந்தாலும் ஆஸ் அ சாங் எனக்கு வந்து த சாங்ஸ் ஒர்க் ஒண்டர்ஸ் ஃபார் மீ ஈவன் நவ். அந்த பாட்டுக்கு கேட்க ஆரம்பித்து ஒரு 13 வருஷம் ஆகுது. இந்த 13 வருஷத்தில் மட்டும் இந்த பாட்டு கொடுக்குற அந்த ஃபீலிங், அந்த எமோஷனல், அந்த லஷ் லவ் வந்து எனக்கு குறையவே இல்லை. ஐ திங்க் யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். நான் சொல்கிறத தாண்டி நீங்கள் ஒரு தடவை அமைதியாக உட்காந்து நீங்கள் இந்த பாட்டு கேட்டிங்கன்னா அந்த பாட்டோட பியூட்டியை உங்களால் வந்து அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஆல்பம் அண்ட் இந்த காம்போவை பற்றி சொல்லணும். ரஹ்மான், இம்தியாஸ் அலி அண்ட் இர்ஷாத் கமில். ஐ திங்க் ராக் ஸ்டார், தமாஷா, இப்போது அமர் சிங் சம்கீலா, இந்த 3 படங்கள்லையுமே இந்த காம்போ ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் ஐம் எ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஒரு சிங்கிள் லிரிசிஸ்ட் படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களையும் எழுதுறதுக்கு வந்து நான் ஒரு பெரிய ஃபேன். அது யாராக இருந்தாலும் சரி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாமத்துக்குமார் செல்வா யுவன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய், விஷ்ணுவர்தன் யுவன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஹ்மான், கதிர், வாலி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு கம்போசர்னால் வந்து ஒரு படத்தையும் ஒரு பாடல்களையும் ஒரு படத்தோட மூடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபுல் படம் பண்ணும்போது, அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது இருக்கிற அதே பியூட்டி ஒரு சிங்கிள் லிரிசிஸ்ட் அந்த படத்தோடு இருக்கிற எல்லா பாடல்களையும் எழுதி அந்த கம்போசர் கூட ரெகுலர் கொலாபரேட் பண்ணும்போது வந்து அதோட பியூட்டியுமே ரொம்ப அழகாக இருக்கும். தி அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிலிம் வெரி வெல். அந்த கேரக்டர்ஸ் தெரியும், அந்த கேரக்டர்ஸோட நியூவான்சஸ் தெரியும். அதனாலேயே அவங்க வந்து அவங்களுடைய 200% அவங்களோட இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களுக்கும் கொடுக்குறாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இர்ஷாத் கமில் வந்து இந்த படத்தோட ஹீரோ ஜார்டனோட ஒரு ஆல்டர் ஈகோவாக தான் இந்த படத்தில் இருக்கிற எல்லா சாங்கையும் எழுதியிருப்பார். இட்ஸ் ஜஸ்ட் ஹிம் சிங்கிங் ஆர் ரைட்டிங் ஜார்டன்ஸ் வாய்ஸஸ். அண்ட் அதுக்கு வந்து மோஹித் சௌஹான் வந்து படத்தில் இருக்கிற ஹீரோவோட எல்லா வாய்ஸஸையும் மோஹித் சௌஹான் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த விஷயமுமே ரொம்ப பிடிக்கும். நான் தான் இப்போ ரீசெண்டாக யோசித்தேன், கடைசியாக எந்த தமிழ் படத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு, லைக் ஒரு கம்போசர் ஆர் சிங்கர் ஆர் ஒரு ஹீரோவோட வாய்ஸ், அவரோட வாய்ஸ் எல்லா பாடல்களையும் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஐ திங்க் கடைசியாக காசி படத்தில் ஹரிஹரனோட வாய்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். காசி படத்தில் வந்து விக்ரம் ஒரு சிங்கராக இருப்பார், அவருடைய குரலாக ஹரிஹரனோட குரல் இருக்கும் அந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களும். அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் நவரசால வந்து கிட்டார் கம்பி மேலே நின்ற எல்லா சாங்குமே வந்து கார்த்திக் பாடியிருப்பார். ஸோ படத்தில் வந்து த ஹீரோ வந்து ஒரு மியூசிஷியன். ஸோ அவரோட வாய்ஸாக இருக்கும்போது எல்லா பாட்டும் ஒரே ஆளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரீட் பண்ணுற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களுமே மோஹித் சௌஹான் பாடினது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நாட் ஜஸ்ட் நாதான் பரிந்தே ஆர் சடாஹக் ஆர் தும் ஹோ. எனக்கு வந்து ஜோபி மேவோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். ஜோபி மே தான் வந்து ஜார்டனோட ஒரு ஆந்தம். ஸோ வாட் ஹீ இஸ், அவன் யார், அவனுடைய லைஃப் என்ன, அவனோட விஷன் என்ன அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டில் வந்து அவரோட எமோஷன் இன்னும் ரொம்ப அழகாகவே வந்து கிளப்பாக இருக்கும். அண்ட் அதுவாக இருக்கட்டும், தென் ஷஹர்மேவாக இருக்கட்டும், அந்த ஷஹர்மே சாங்கோட சிச்சுவேஷனே வந்து பார்த்திங்கன்னா ஹிம் ரெக்கார்டிங் அ சாங். ஒரு ட்ராக்குக்கு மேலே அவன் பாடணும், பட் அது வந்து அவனோட மாடலில் அவனோட ஒரு ஸ்டைலில் அவன் பாடுறான். தட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் த கம்போசர். ஸோ அவன் மாற்ற சொல்லிகிட்டே இருக்கான். அதை ஒரு சாங்காக அவங்க ட்ரீட் பண்ணி அதை அந்த ஆல்பமில் வச்சதே வந்து இட்ஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஐ டோன்ட் திங்க் ரீசெண்ட் டைம்ஸில் எந்த ஒரு ஆல்பம்லேயுமே இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் நான் எடுத்ததே இல்லை யாரும். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் இம்தியாஸ் அலி ஃபார் டூயிங் தட். அதுமாரி இந்த ஆல்பமில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு மூடு இருக்குது. அண்ட் இஃப் யூ ஆர் இன் ஒன் மூட், அந்த மூடுக்கான சாங் அந்த படத்தில் இருக்கும். லைக் இஃப் யூ ஆர் சேட் அண்ட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் சம் கம்ஃபர்ட், உங்களுக்கு வந்து குன்ஃபையா கொண்டிருக்கு அண்ட் யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் ஃபன் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கட்டியா கௌர் இருக்குது, ஹர்ஷ்தீப் கௌர். ஐ ஹவ் டு டாக் அபவுட் ஹர்ஷ்தீப் கௌர், ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சிங்கர். ஹர்ஷ்தீப் கௌர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பரிச்சயமானது கோக் ஸ்டூடியோவில் வந்து அமித் திரிவேடி ஒரு சாங் பாடியிருப்பார், ஒரு பஞ்சாபி சாங், நீர்மோஹியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு. முடிஞ்சால் நீங்கள் கேளுங்க. அந்த நீர்மோஹியா சாங்லேருந்து எனக்கு ஹர்ஷ்தீப்பை தெரியும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அவங்க எக்குங்கார் ரங்குதே பசந்திலையும் அவங்க தான் பாடினாங்கன்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வாய்ஸஸ். அவங்க வந்து கட்டியாக்கரும் பாடியிருப்பாங்க. தென் ஹவா ஹவா. எனக்கு இந்த படத்துலையே வந்து இட்ஸ்
இட் இஸ் நாட் மை டைப் ஆஃப் அ சாங். பட் எனக்கு அந்த படம் பார்த்த பிறகு, அந்த படத்தை நான் புரிஞ்ச பிறகு, அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிறகு நான் கேட்டு பயங்கரமாக என்னைய என்ன மாதிரியான ஒரு காம்போசிஷனில் அப்படின்னு எனக்கு தோணின பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறுஹோன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வரும்போது வந்து நான் சென்னை வந்த புதுசில் ஒரு ஷேட் ஆஃபீஸ் ஸ்பேஸில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு எடிட்டர் அண்ணார் இருந்தாங்க, ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இந்த ஆறுஹோ சாங்கை அவரோட ஏசி 16 டெம்பரேச்சரில் வச்சுட்டு கும் இருட்டில் அந்த பாட்டை ஃபுல் வால்யூமில் கேட்பார். அந்த அந்த பாட்டு கேட்கும்போது மட்டும் எனக்கு ஒரு 2 ரூம் தள்ளி இருக்கிற எனக்கு கேட்கும். நான் போய் கேட்பேன், ஏன்னா இவ்வளோ சத்தமாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் கேட்கும்போது அவர் சொன்னார், இங்கே வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு அந்த பாட்டை எனக்கு திரும்ப ப்ளே பண்ணி காமிச்சார். அந்த டெம்பரேச்சரில் அந்த பாட்டை அவ்வளோ சத்தமாக கேட்கும்போது ஸ்பைனில் சில்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டு பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிச்சிது. இப்போது எனக்கு ரீசெண்டாக அந்த தேட்டரில் ரீவாட்ச் பண்ணும்போது அந்த பாட்டை கேட்கும்போதும் எனக்கு அந்த மாதிரியான ஒரு சர்ரியலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஐ திங்க் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் வந்து அதோட பியூட்டி தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆல்பம் வந்து எல்லா மூடுக்குமே ஒவ்வொரு சாங் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் மை நோ ஸ்கிப் ஆல்பம் ஃப்ரம் ரஹ்மான் தான். ரோஜா, ரிதம், அந்த மாதிரி ராக் ஸ்டாருமே வந்து ஒரு சாங் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஃபுல் ஆல்பம் கேட்பேன். அண்ட் ஃபுல் ஆல்பம் கேட்டு உடனே நெக்ஸ்ட் போயிட மாட்டேன். ஒரு 2 நாளைக்கு இந்த ஆல்பம் மட்டும்தான் போகும். அந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் இருக்கிற ஒரு ஆல்பம். என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட் வந்து தும் ஹோ தான். அண்ட் ஐ கான்ட் கெட் ஓவர் தட் சாங். இத்தனை வருஷமாச்சு ஐ கான்ட் கெட் ஓவர். என்ன தான் குன்ஃபயாக்குன் பிடிக்கும், சடாஹுக் பிடிக்கும், நாடார் பரிந்தே பிடிக்கும். பட் தும் ஹோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன காரணம்னே தெரில. அண்ட் உங்களுக்கு எந்த பாட்டு இந்த படத்தில் இருந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அண்ட் ஐ லவ் டு ஒரு சாங், இந்த படத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிரிக்கை வந்து நான் உங்களுக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். கஹி சே கஹி கோபி आओ बेवजह चले पूछे भी किसी से हम मिले बंदिशे ना रही कोई बाकी तुम हो. இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம யார்கிட்டையும் கேட்காம எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் போகலாம். நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து எந்த காரணமுமே இல்லாமல் சந்திக்கலாம், யார்கிட்டையும் கேட்காம சந்திக்கலாம். நமக்கு வந்து எந்த ஒரு தடையுமே கிடையாது. இப்போ இருக்கிறது நீ என் கூட இருக்க, இதுதான் வந்து இதோட மீனிங். ஸோ இந்த பாட்டு வந்து படத்தோட கிளைமேக்ஸில் வரும். அண்ட் அது வந்து ஒரு மாதிரியான எண்டிங். அது வந்து அவங்க 2 பேருமே ஒரு பறவையாக ஃபீல் பண்ணி, அண்ட் இந்த வரிகளை வந்து மோஹித் சௌஹான் ரொம்ப அழகாக எமோட் பண்ணியிருப்பார். அதனாலேயே இந்த பாட்டில் இந்த வரிகள் வந்து எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும். ஐ திங்க் நீங்களும் அதை கேட்கணுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடியுமே நான் ஆடியோ பாட்காஸ்ட்டில் ஒரு தடவை ராக் ஸ்டார் பற்றி பேசியிருக்கேன். அதில் ஆக்சுவலாக டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். பட் இன்றைக்கி என்னமோ தோணுச்சு இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இதை இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ராக் ஸ்டார் பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஐ வுட் லவ் டு, நீங்கள் இந்த ஆல்பம் பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் கூடிய சீக்கிரம் இன்னொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.